நெல்லை மாவட்டம் முன்னூர்பள்ளத்தில் தீப்பற்றி எரிந்த வீட்டிற்குள் அத்தையும் மருமகனும் எரிந்த நிலையில் கிடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருவரும் கொலை செய்யப்பட்டார்களா? போலீசார் விசாரணையில் தெரியவந்தது என்ன? நெல்லை மாவட்டம் ஆரைக்குளம் பகுதியில் வீடு ஒன்று தீப்பிடித்து எரிவதாக நெல்லை பாளையங்கோட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதேவேளையில் முனீர்பள்ளம் போலீசாருக்கும் அந்த பகுதி மக்கள் தகவல் கொடுத்தனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் முனீர்பள்ளம் போலீசார் வீட்டில் எரிந்த நிலையில் 65 வயது மதிக்கத்தக்க பெண் மற்றும் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் என்று 2 உடல்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து 2 பேரின் உடல்களையும் மீட்டு உடற்கூராய்விற்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டது கிரனாப் என்ற மூதாட்டியும் அவருடைய மருமகன் ஜான் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஜானின் மனைவி வெளிநாட்டில் நர்ஸாக பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் ஜான், அவருடைய தந்தையின் சகோதரி என்று 3 பேரும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். 65 வயதான கிரனாப்பிற்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் அதனால் பல்வேறு சிரமங்களை அவர் அனுபவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற கிரனாப்பை காப்பாற்ற முயன்றிருக்கிறார் ஜான். இதில் இருவரின் உடல்களிலும் தீப்பிடித்துக் கொண்டதால் இருவரும் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உண்மையிலேயே இதுதான் நடந்ததா அல்லது இருவரும் கொலை செய்யப்பட்டார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு தடய அறிவியல் துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே வீட்டில் 2 பேர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது.